வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இரண்டாம் மொழி சிங்களம் கற்றும் குழந்தைகளுக்கு சிங்கள எழுத்துக்கள் பற்றி விளக்குவதுதான் இந்த பாடத்தின் மூலம் நடக்கிறது. முதலாவது நாங்கள் சிங்கள எழுத்துக்கள் பார்த்திருப்போம். சரி, உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்லைடை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். சிங்கள மொழித்து எழுத்துக்கள் 60 2 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. அப்படின்னா சிங்கள எழுத்து மொத்தம் 60 இருக்கு. அது எப்படி 2 வகைகள் வந்திருக்கு பார்ப்போம். முதலாவது உயிர் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள்னா ஸ்வர அකුරු. ස්වර අකුරු 18 இருக்கு. ස්වර අකුරු 18ක් තියෙනවා. அப்படின்னா சிங்கள எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் 18 இருக்கு. சிங்கள අකුරු ஹோடியே ස්වර අකුරු 18ක් තියෙනවා. அடுத்தாவது பார்ப்போம். ரெண்டாவது மெய் எழுத்துக்கள் 42 இருக்கு. மெய் எழுத்துக்கள் 42 இருக்கு. ව්‍යංජන අකුරු 42ක් තියෙනවා. இதால 42 18 42 18 சேர்த்து தான் மொத்தம் 60 எழுத்து வந்திருக்கு. முதல் நாங்கள் நம்மட எழுத்துக்கள் பற்றி கொஞ்சம் ஞாபகம் பார்ப்போம். உயிர் எழுத்துக்கள் 18. உயிர் எழுத்துக்கள் 18 போல என்ன பார்ப்போம். அ ஆ எ ஏ இ ஈ உ ஊ இரு இரு இலு இலு ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இது மொத்தம் 18 தான் உயிர் எழுத்துக்கள், இல்லாட்டி ஸ்வர அக்குரு. சரி, அப்படின்னா நாங்கள் அடுத்தாவது மெய் எழுத்துக்கள் 42 பார்ப்போம். ව්‍යංජන අකුරු 42ට අවධානය යොමු කරමු. மெய் எழுத்துக்கள் ව්‍යංජන අකුරු க க க க ந க ச ச ஜ ஜ ஞ ய ட ட ட ட ந ட த த த த ந த ப ப ப ப ம ப ய ர ல வ ஷ ஷ ச ஹ ல ஃப. இது பற்றி உங்களுக்கு தெரியும். சரி, நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கு இதுல சப்தம் எப்படி வரும் அதுதான் இதுல முக்கியமானது. சரி, அடுத்ததாக அங் அஹ். இது உயிர் எழுத்துக்கள் கூட இருந்தாலும் இது 42 மெய் எழுத்துக்கு தான் வர வேணும். அப்படின்னா அதோட சேர்த்து தான் 42 மெய் எழுத்துக்கள் 42 ව්‍යංජන අකුරු වந்திරිකි ඇවිල්ලා තියෙන්නේ. சரி, உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்லைடும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். දෙමළ භාෂාවේ එක් අකුරක් විවිධ ලෙස ශබ්ද කළ හැකිමුත් සිංහල භාෂාවේ එක් අකුරක ඇත්තේ එක් ශබ්දයකි. தமிழ் மொழியில் ஒரு எழுத்தை பலவிதமாக ஒலிக்க முடியும். ஆனால் சிங்கள மொழியில் ஒரு எழுத்துக்கு ஒரே ஒலித்தான் உள்ளது. சரி, அது பற்றி நாங்கள் இப்படி பார்ப்போம். இதில் அவதானம் போடுங்க.
க க ஹ. உங்களுக்கு தமிழால கானா கானா ஹானா இந்த 3 எழுத்துக்கும் ஒரே ஒரு சத்தம் ஒரு எழுத்து தாயிருக்கு கானா. பாருங்க சிங்களத்தால கா கா ஹா அதில் வேற வேற சவுண்ட் சத்தம் தான் இருக்கு. அதில் கானா முதலாவது போட்டு பார்ப்போம். கரன முதலாவது கரன, ரெண்டாவது கரன, ரெண்டாவது கரன, மூன்றாவது ஹரன, மூன்றாவது ஹரன. இப்ப திரும்பி பாருங்க எப்படி சத்தம் வந்திருக்கி. முதலாவது ரானா நானா 3க்கும் அப்படியே வந்திருக்கி. முதல் எழுத்து தான் அதில் சவுண்டில் தான் வேற வேற வித்தியாசம் இருக்கு. கரன, கரன, ஹரன இது அப்படியே தான் வாசிக்க வேண்டும். ப ப அதுக்கும் உங்களுக்கு பானா பானா அது மட்டும்தான் இருக்கு. இதில் பரன பரன பரண பரண அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். த த இதுவும் ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரு எழுத்து தான் இருக்கி. நம்மளோட ஒரு எழுத்துக்கு ஒரு சத்தம் தான் இருக்கி. ஆனால் கொஞ்சம் பாருங்க. தரண 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 தரண. நாங்கள் ஒரு இதோ மாதிரி தரண எழுது சொன்னா பிள்ளைகளுக்கு சில ஆக்கள் என்ன தானா டீச்சர் என்ன தானா டீச்சர் அப்படி என்ன தானா என்ன பானா என்ன காணா அதோ மாதிரி கேட்டிருக்கி. அப்படி என்ன எந்த தானா எந்த காணா அப்படி சொல்ல தேவையில்லை. என்னண்டா தானாக்கு வர ஒரு சத்தம் த மட்டும்தான் இருக்கி. தானாக்கு வர த ஒரு சத்தம் தான் இருக்கி. அடுத்து இதால உங்களோட இதுவும் கொஞ்சம் பாசியுங்க. என்ன வரும் நீங்கள் இது எழுத்துல சரியா போட இல்லாமே சத்தம் சரியா வாசிக்க இல்லாமே என்ன பிரச்சனை வரும் பார்ப்போம். மேனிசா வச்சனவல அர்த்தயத வெனாஸ்வே. இதன் காரணமாக சொற்களின் பொருளும் மாற்றும். அது என்ன? முதலாவது 1 2 பாருங்க. பவன பவன முதலாவது எழுத்து மட்டும்தானே மாத்திருக்கி. அது பவன இது பவன. பவனுக்கு அர்த்தம் என்ன? காற்று. பவன காற்று. பவன பவன உலகம். 3வதும் 4வதும் பாருங்க. கண்ண கண்ண கண்ணனா சாப்பிடு கண்ணனா எடு. பாருங்க உங்களுக்கு என்னது ஒரு பை எடுங்கள் சொல்ல வேணும்னா நீங்கள் பேக்குக்கு கண்ண சொல்ல அதுல அர்த்தம் என்ன வரும்? பேக்குக்கு சாப்பிடுங்க அப்படிதான் அந்த அர்த்தம் தான் வரும். கண்ணு போட்டானா அதுக்கு எடு எடு வந்தா கண்ணு தான் போடணும். கா முதலாவது கா அது சத்தம் தான் வர வேணும். ரைட் அதோ மாதிரி தான் மொத்தம். ரைட் அதுக்கு பிறகு ஏ அணுவ நிசி தெனட்ட நிசி அக்குற எதிய யுத்துய். அப்படி என்னது? அதுபடி உரிய இடத்தில் உரிய எழுத்தை பயன்படுத்த வேண்டும். அடுத்தாக நிசிலேச சப்த கலையுத்துய் சரியாக ஒலிக்க வேண்டும். நாங்கள் இப்ப சொன்ன மாதிரி பவன பவன கண்ண 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 அந்த வித்தியாசம். ஒரே ஒலி எழுப்பும் எழுத்துக்கள் அந்த ஒரே ஒலி இருக்கிற எழுத்துக்கும் இருக்கி.
அது என்னன்னு பார்ப்போம். க க, க க, ந ந. இதுலும் சின்ன வித்தியாசம் இருக்கு. என்னண்டா இது சரியா சொல்லனா, இது காணா வந்து மற்ற காணா பெரிய காணா அப்படின்னா வந்து தங்கச்சி அக்கா அதோ மாதிரி தான். இது முதலாவது வந்துக்கு தங்கச்சினா, ரெண்டாவது வந்துக்கு அக்கா மாதிரி தான். அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒலி மேலே வாசிக்க வேண்டும். எப்படி? க க, க க, ந ந, ச ச, ஜ ஜ, ல ல, ட ட, ட ட, ஷ த த, த த, ப ப, ப ப, ச ஷ ஷ. அடுத்தாக நீங்கள் திரும்பி பாருங்க. க க வந்து இது தங்கச்சி அப்படி யோசிப்போம். அதுல அக்கா வந்துட்டு அப்படின்னா க க, அக்கா கொஞ்சம் பெரிசா வாசிக்க வேண்டும். க க, ச ச, ட ட, த த, ட ட, த த, ப ப, ந ந, ச ஷ ஷ, ல ல. அப்படியானால் அடுத்த நாளும் முக்கியமான பாடத்தை கொண்டு வரும் நம்பிக்கையுடன் விடை பெறுகிறேன். இதுபோன்ற கடினமாக கருத்துக்களை கற்றுக்கொள்ள நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் பார்க்க ஷேர் செய்து வைத்து கொள்ளும்படி அன்புடன் நினைவூட்டுகிறேன். மேலும் உங்களது மதிப்புமிக்க கருத்தை கீழே கமெண்ட் செய்து எனக்கு சொல்லுங்கள். அப்படியானால் இனிய நாள் வாழ்த்துக்கள். எளிய சிங்களமோடு இணைந்திருந்து உங்கள் அனைவருக்கும்.